நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விசுவாச வருடம் கும்ப லக்னத்துல பிறக்குது. லக்னாதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல மீனத்தில் நிற்கிறாரு. சனி ராகுவுடன் சேர்ந்து சுக்கிரனுடன் சேர்ந்து புதனுடன் சேர்ந்து நிற்கிறார். இந்த லக்னத்திற்கு சனி ராகு சேர்க்கை என்பது லக்னாதிபதி ராகுவோட சேர்வது என்பது கூடாதுதான். நாட்டில் பலவிதமான அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது லக்னாதிபதியும் 4 குடையவனும் அதே சமயம் 9 குடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேரும் பொழுது நிலங்கள், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் ஆச்சுங்களா. பூமி நிலங்கள் எல்லாம் விற்கும். வருமானம் மக்கள் கையில பணப்புழக்காட்டம் நல்லா இருக்கும். சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படின்னாலே தாராளமான பணப்புழக்காட்டம் இருக்கும். ஆனா ராகு கூட இருக்கார். அந்த பணப்புழக்காட்டத்தை நம்பி பெரும் செலவுகளில் போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா தடுமாற்றங்கள் ஏற்படும். புதன் சுக்கிரன் சேர்க்கை விஷ்ணு மகாலட்சுமி யோகத்தையும் கொடுக்குது. கும்பலக்கணத்திற்கு 5 குடையவன் புதன், அவன் நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறான். அப்போ வருடத்தினுடைய ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருந்தால் கூட வருட நிறைவில் சிறப்பான வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 6ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் பெறான், 3 குடையவன். இப்ப ரத்தத்தில் புதுவிதமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ரத்தகாரர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் பலவீனமா இருக்கிறதுனால ரத்தத்தில் புதிய தொற்றுக்கள், புது கிருமிகள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அண்டை நாடுகளுடைய பகைமை இல்ல அண்டை நாடுகளால் ஏற்படக்கூடிய வரி விதிப்பு, சிரமங்கள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கேது 8ஆம் இடத்தில் இருக்காரு. சந்திரனாகப்பட்டவன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறான், 6 குடையவன் பாகிஸ்தானத்துல பௌர்ணமி யோகத்தோடு கூடியிருக்கான். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் நின்று பௌர்ணமி யோகம் என்ற யோகத்தையும் கொடுக்குது. அது மிக சிறப்பு. 6 குடையவன் தொழில்துறை, வேலை வாய்ப்பு மக்களுக்கு அதிகரிக்கும். வேலை வாய்ப்புல சிறப்பு கொடுக்கும். புதிய கடன் திட்டங்கள் நமக்கு வந்தடையும். மக்களுக்கு அது ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 12ஆம் இடத்துல 12 குடையவனாகப்பட்டவன் சனி 2ஆம் இடத்துல இருக்கிறான். 12 குடையவனாகப்பட்ட சனி 2ஆம் இடத்துல. அவர் யாரோட கூடியிருக்காரு? சுக்கிரனோடும் புதனோடும் ராகுவோடும் கூடியிருக்கார். செலவினங்கள் கூடும் அப்படிங்கிறதையும் விலைவாசி ஏறும் அப்படின்னு சொல்ல